உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வேணுமா? லாட்ரி அடிச்சாலும் அவ்வளோ அமௌண்ட் கிடைக்காது. ஆனா மாசம் 5000 ரூபாய் இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். நீங்க நினைக்கலாம் மாசம் 5000 ரூபாய் வச்சு 1 கோடி ரூபாய் சேர்க்கறதுக்கு 100 வருஷம் ஆகுமேனு. பேங்க்ல பிக்ஸ்டு டெபாசிட்டோ இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ உங்க காசை சும்மாவே வச்சிருந்தா 100 வருஷம் தான் ஆகும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இங்க நடக்கிற கதையே வேற. சின்னதா ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாமா? மாசம் 5000 ரூபான்னு 25 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 13% ரிட்டர்ன்ஸோட நமக்கு கிட்டத்தட்ட 99 லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கும். அதே இன்னும் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா பண்ணீங்கன்னா 1 crore ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். இங்க நீங்க மொத்தமா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வெறும் 15 லட்ச ரூபாய் தான் இருக்கும். ஆனா நீங்க கொடுத்த 26 வருஷம் டைம் பீரியட்ல அது கிட்டத்தட்ட 1.13 crores க்ரோ ஆயிருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை தள்ளி போடாம உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் 1 crore அச்சீவ் பண்ணணுமா? உங்ககிட்ட இருக்க 5000 எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் ஒரு மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது வேணும்னா மறக்காம 5000 கமெண்ட் பண்ணுங்க. நானே டைரக்டா உங்களுக்கு அனுப்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.